முறை பார்க்கையில் பனியென உருகினேன், மறுமுறை பார்க்கையில் தீயிலே வேகிறேன். கண்களால் நெஞ்சிலே காயங்கள் செய்கிறாய், மோகத்தின் பஞ்சினால் ஒத்தடம் வைக்கிறாய். இமைக்கும் பொழுதில் இதயம் தொலைத்தேன், எனக்குள் விழுந்தேன், உனக்குள் எழுந்தேன். காதல் பூ பின்னன் காதல் ஒன்றே மிக உயர்ந்தது, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு கிவ் அவேயோட வின்னருக்கு அபாயா தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சண்டே ஒரு நாள் தான் ஹாலிடே, ஸோ அதுதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால என்னோட ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு, எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்ட், அதனால மதியானம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வெளியே. திடீர்னு பிளான் போட்டு கிளம்புனது தான் நாங்களும் யாஸ் கேலரி சிஸ்டர் ஃபேமிலியும். அப்புறம் யூஏஇயில் இருக்கிறவங்களுக்கு இதில் இருந்தாங்க எமர்ஜென்சி நம்பர்ஸ் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக நம்ம எப்போதுமே ப்ரிகாஷனாக இருக்கிறதுல ரொம்ப நல்லது. நாங்கள் ஒரு 4:30 கிட்ட கிளம்பியிருந்தோம். கிளம்பிட்டு யாஸ் கேலரி சிஸ்டருக்கு கால் பண்ணியிருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த 15 மினிட்ஸ் கேப்பில் நாங்கள் வந்து காருக்கான ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் துபாயிலேருந்து ஷார்ஜாக்கு ஒரு 1.5-2 hours கிட்டக்க ட்ராவல் பண்ணிட்டு வரதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சிட்டிங் போஸ் இருக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு மெட்டீரியல் வாங்கியிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸாக கொஞ்சம் முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால என் தெம்முவில் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் அதோட அன்பாக்சிங்கும் உங்களுக்கு நான் சூன் காட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மிரர் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. லைக் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி நம்மளும் செட் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிப்பாக போயிட்டு இருந்தது. வாய்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், பிகாஸ் எனக்கு இன்னும் வந்து சரியாகலை. அதனால் எங்கே போகிறோம் அபாயா வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மான் போகிறோம். யாஸ் கேலரி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அஜ்மானில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அது ஃபுல்லாக வந்து அபாயாஸ் அரபிக் வேர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கேயே வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஸோ அஜ்மானில் அல் வஹா ஷாப்பிங் சென்டருக்கு தான் போயிருந்தோம். முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அபாயாஸ், அரபிக் வேர்ஸ், ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்தது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. நாங்கள் வந்து யாஸ் கேலரி ஃபேமிலி வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேப்பில் ருசேனாக்கு ஹேர் ஸ்டைலாம் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வின்னருக்கு நம்ம அபாயா சொல்லியிருந்தோம், செகண்ட் வின்னருக்கு நம்ம சாரீ வித் ஆரி ப்ளவுஸ் சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டுத்தையுமே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். முக்கால்வாசி நம்மளோட எல்லா ப்ராசஸையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டா நம்மளோட வின்னர்ஸ்க்கு சீக்கிரம் கையில் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட்டு ஜாஸ்தியாக சீக்கிரமாக போட்டுட்டு இருந்தோம். இம்பார்ட்டன்ட்லி தேங்க்ஸ் ஃபார் அவர் ஹஸ்பண்ட்ஸ், பிகாஸ் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டு தான் சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்களும் எங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த 1 day லீவில் கூட. வெயில் அடிக்குதா, கண்ணை குசுறேன். ஃபைனலாக நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரே ஸ்பாட்டில் மீட் பண்ணியாச்சு. அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே போனோம், 2 ஃபேமிலியும். நீங்கள் வெயிலில் அலையாமல் நல்லா குளுன்னு ஏசியில் போய் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக அஜ்மான் உள்ள நுழைஞ்சோடனே கடல் மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அபாயாஸ் கலெக்ஷன் அண்ட் நிறைய அரபிக்ஸ் தான் நின்று அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. தெரியாது, கரெக்டு தான். நாடுமே லைஃப்பில் கேட்பா என்ன கலை பேர் அப்படிலாம், நம்ம கடை பேரையா பார்த்துனா உள்ள வருவான் டப்பு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடையாக போய் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் வின்னர் பார்த்திங்கன்னா வந்து கோட் டைப் ஆஃப் அபாயா கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி அபாயா தான் நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அபாயா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் நாங்கள் காட்டியிருப்போம்.
ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கலர் கோட் அபாயா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் இந்தியாவில் வந்து நம்ம இது மாதிரிலாம் போட்டு சுற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். எல்லோரும் நம்மள ஒரு மாதிரி வினோத பிறவி மாதிரி பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் நார்மலாக டீசெண்டாக தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். வீட்டுக்கு போய் பொறுமையாக போட்டு போன மாதிரி. அண்ட் நிறைய அபாய கலெக்ஷன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு வாங்க வரப்போ இன்னொரு நாள் வந்து வாங்கிப்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரபிக் நைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து அபாயா ஷாப்ஸ் தான். உள்ளே போயிட்டு நம்ம எப்போ வேணால் வெளியே வந்துக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கோட் டைப்புமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊர்லலாம் இதை போட்டு நிற்க முடியாது. அண்ட் ஒயிட்டு வேறு, அதனால நாங்கள் ஓகே அப்படின்ட்டு சைடில் வச்சாச்சு. கருப்பை போட்டாலே ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் கருப்புல அப்படியே புர்கா பார்த்துட்டு போயிட்டே இருக்கக்குள்ள கிராக்ஸ் செக்ஷன் வந்துச்சு. ஸோ ருசேனாக்கு இது ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி ஓகே வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தது புர்கா பார்க்கவே போயிட்டோம். அபாயாஸ் மற்ற ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்சசரிஸும் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஸ்பாட்குள்ளே நீங்கள் போனாலே என்டையர் திங்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ கஃப்தான் மாடல் அபாயா எல்லாமே வந்து அங்கே இருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. எனக்கு பிடிச்ச ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் வேர் பண்ணியும் காட்டியிருப்பேன். பர்சனலாக எங்களுக்கு இந்த க்ரீன் அபாயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டீசெண்டாகவும் இருந்தது. கிளாத்தும் நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் லிஸ்ட்டில் இதையும் வச்சுருந்தோம். ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வேறு கடைக்கு போயாச்சு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸும் இருந்தது. அண்ட் கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் வச்ச டைப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேரில். நான் இதெல்லாம் நைட்டே போட்டது எனக்கு கஃப்தான் டைப்பில் நைட்டி அதான் நினச்சிட்டு வந்தேன். நம்ம ஈத் ஷாப்பிங்க்கு வந்து இந்த கடைக்குள்ளே போயிட்டால் என்டையர் திங்ஸை வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்குன்னு யோசித்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட் டைப்பும் இருந்தது. பட் இந்தோட கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால ஊரில் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கிறதுனாலே எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. அண்ட் ஹிஜாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷிம்மரி ஷேட்ஸ், அப்புறம் ஷிஃபானில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா நிறைய அபாய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த அபாயெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வினோதமாக இருந்தது. மேபி ஓவர் கோட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போல இருக்குது. ஒரு 10 கடை ஏறி இறங்கி நாங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தோம். பிகாஸ் நம்மளுக்கு சூஸ் பண்ணுறது கிடையாது, இன்னொருத்தவங்களுக்கு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால ப்ராப்பராக சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கடை ஏறி பார்த்தோம். அண்ட் எங்களுக்கு பிடிச்சதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டிகிட்டு இருந்தோம். அபாயில் கோட் டைப் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருந்தது. பட் நம்ம ஊரில் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தால் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் லைட் வெயிட் அண்ட் வந்து ஃபங்க்ஷன் வேர் மாதிரி வாங்கியிருந்தோம். அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு இந்த மெரூன் ரொம்ப பிடிச்சிருந்தது 2 பேருக்குமே. இதில் பார்த்திங்கன்னா பிளாக் மெரூன் அண்ட் க்ரே இருந்தது. அண்ட் சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கிளாத்துமே ஒரு மாதிரி நல்லா சில்கியாக சூப்பராக இருந்தது. அந்த நம்ம அந்த லக்ஸரி ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதோட நான் அவங்கக்கிட்ட கேட்டு நான் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. அதோட நம்மளோட வின்னருக்கு நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 ஹஸ்பண்ட்ஸுமே போயிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி இந்தாங்க அவங்க கிவ் அவே வின்னர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்பாடா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு திருப்தி ஆகிடுச்சு. அடுத்த வேலை என்னென்னா இதை இப்போ ஊருக்கு அனுப்புறதுக்கு ஆள் தேடணும்.
இது நாங்கள் பெருசாக காட்டியிருக்கவே மாட்டோம் அபாயா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. பட் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் உண்மையாக பண்ணுறீங்களா ஃபேக் அப்படி இப்படின்லாம் மேபி நினைக்கலாம். பிகாஸ் நாங்கள் ஒரு சின்ன யூடியூபர்ஸாக இருக்கிறதுனால. பட் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு காரணத்துக்காக காட்டணுன்ட்டு தான் நாங்கள் வந்து வீடியோவே ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வர வழியில் அந்த செருப்பு கடை ருசேனாக்கு போயிட்டு அந்த செருப்பு வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய் அங்கே ருசேனா கால் சைஸ்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ருசேனாக்கு இந்த மாதிரி க்ராக்ஸ் போடுறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த குட்டி காலுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வெரைட்டிஸ் ஆஃப் செருப்பு போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களை தான் என்னையே சொல்கிறேன். நான் அவளுக்கு வாங்குகிற கேப்பில் இந்த செருப்பை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. பிகாஸ் அது வந்து சம்வாட் 30-25 கிட்டக்க சொல்லியிருந்தாங்க. மற்ற செருப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். சரி நம்ம ஈதுக்கு அங்கே போக வேண்டியதான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் வின்னருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாரீ வித் ஆரி ப்ளவுஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சூஸ் பண்ணதை வந்துட்டு நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இன்ஷால்லா அதுவுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். அம்மாக்கு வலி சீக்கிரமாகவே போனதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சதுனால டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு கேஃபிடேரியா தான் வந்து போயிருந்தோம். விளையாடுங்க போங்க, அங்கே போ நேராக போ. நான் நினச்சதை விட ஹஸ்பண்ட் 2 பேருமே நல்லா பேசிக்கிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே பட்டர்ஃப்ளைஸ் பறந்தது. பிகாஸ் நான்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட், நான் வந்து டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் பழகிடுவேன். என்னோடய ஹஸ்பண்ட்லாம் அப்படி கிடையவே கிடையாது, அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட். பட் அவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு அவங்க கொஞ்சம் மிங்கிள் ஆனோன்னே எங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. அப்புறம் ஷவர்மா ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகான டாபிக்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் சீக்ரெட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ரீசெண்ட் 3 days பார்த்திங்கன்னா ஃபீவர், கோல்டு, உடம்பு வலின்றதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. அந்த வீடியோஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்ஷால்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்துட்டு ஃபார்வர்டில் இனிமேல் வந்துட்டுருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தெம்புவில் ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அது நான் உங்களுக்கு காட்டுவேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னே ஆர்டர் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கன்னில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டர் பபிள்ஸ் இருக்கும்ல, அந்த பபிள்ஸை வாங்கி தண்ணியில் ஊற போட்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்களா என்ன அலப்பறம் நடக்குதுன்னு. வீடே ஃபுல் பபிள்ஸ் தான். பட் செம்ம ஃபன்னாக இருந்தது. நீங்களும் எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு ஃபன் பண்ணுங்கள். செம்ம அடி விழுந்துச்சுங்க. லைக் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியுதான்னு தெரில, பட் சுள்ளுன்னு செம்ம வலி. மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்தது நம்ம ஹஸ்பண்ட்ஸ் அடிக்கிறப்போ. ருசேனா செம்ம அழுவியை போட்டு அவளுக்கு வேணும்னு அவ கையில் கொடுத்தோன்னா வச்சு செஞ்சுட்டா 2 பேரையும். ஸோ ஐ விஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.